இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு நடிகன் அவன் நடிக்கிற திறமையினால என்ன வேணும்னாலும் மறக்கடிக்க முடியுன்றது தான் இந்த படத்தோட கதை. இளன் இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டில்ஸ் பாண்டியனோட மகன் தன் அப்பாவோட கதையில தன் ரைட்டிங் ஸ்கில்ஸை சேர்த்து எழுந்தது தான் இந்த ஸ்டார் திரைப்படம். பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஹாஃப் சொல்லலாம் ரொம்ப லென்த்தியா எடுத்து வச்சிருக்காரு. இதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன்லாம் காமன் ஆடியன்ஸுக்கு எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. கிளைமேக்ஸ் சீன் நல்லாவே இவர் பண்ணியிருந்தாலும் இவர் ரைட்டிங்ல பில்டப் பண்ணிட்டு வந்த மொத்த எமோஷன்ஸும் அந்த இடத்துல டவுன் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. இந்த காலத்துல ஒரு நடிகன் தன் தழும்பு மறைக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. லைவ் எக்ஸாம்பிளா ஹாலிவுட் ஆக்டர் ஜோக்கிங் ஃபீனிக்ஸ் இருக்காரு. அவர்லாம் உதட்டு கீழே ஒரு தழும்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு படத்துலயும் அவர் நடிப்பு திறமையினால அதை மறக்கடிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு ஜோக்கர் படத்தை சொல்லலாம். அந்த படத்துக்காக ஒரு ஆஸ்காரையும் வாங்கியிருக்காரு. லாஜிக்கா இவங்க சொன்ன காரணம் எனக்கு செட் ஆகுது. நேரத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. மற்றபடி லார்ஜர் தன் லைஃப் மேல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த கனவை எட்டி பிடிக்கிற படமா இந்த படம் இருக்கு.